எப்படி வர சொல்றாருங்க? எப்படின்னு தெரியலீங்களா? வேடன்னா வேடம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகர் உடனே உருவம் மாறிடுறாரு. என்ன நாரதா, வேடனா தானே வரணும், வாங்க போவோம் அப்படின்னு உடனடியாக வேடம் மாற்றி வில்லம்பு கையில் எடுத்து வேடனாக போறார். எங்கீங்க எங்க போறாங்க? நல்லா கதை ரொம்ப நேரம் கேட்டா தூங்கிடுவீங்க. இந்த வண்டி வேற இன்னும் வரமாட்டேங்குது. எங்க போறாங்க? அப்படி வள்ளிய பாக்குறதுக்காக போறாங்க. அப்படி வள்ளிய பார்க்க போகும்போது வள்ளி கிட்ட போய் ஏதாவது பேசணும் இல்லைங்களா? இதுக்கு மேலதான் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். எப்படி பார்த்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படிதான் கல்யாணம் ஆச்சு. வள்ளி வேற அம்மா அப்பா சொல்ற பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வேற சொல்லிட்டா இல்லைங்களா? இப்போ வள்ளியை பாக்குறதுக்காக முருகரும் நாரதரும் போறாங்க. நாரதர் பாதியிலே கண்டுக்கிட்டார். அவருக்கு ஐடியா கொடுக்கறது மட்டும்தான் வேலை. கலகத்தை உண்டு பண்ணிட்டு காணாம போயிடுவார். அப்படி காணாம போயிடுவாரு. முருகர் வள்ளி கிட்ட போய் பேச்சு கொடுக்கணும் இல்லையா? அப்படி பேசினாதான் வள்ளியுடைய மனசுல யாராவது இருக்கிறாங்களான்னு தெரியும். அப்படி யாருமே இல்லைன்னா வள்ளி மனசுல முருகர் இடம் பிடிக்க முடியும் இல்லைங்களா? அப்படி வள்ளியுடைய மனசுல முருகர் இடம் பிடிக்கிறதுக்காக முதலாவதா எடுத்த வேடம் வேடனாக உருவெடுத்து வர்றார். வந்து மான தொலைச்ச மாதிரி அப்படியே பாவடா காட்டி வள்ளி கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாருங்க. அம்மாடி, இந்த வழியா ஒரு மான் ஒண்ணு வந்தது, பாத்தியா? 5-6 சாமிக்கு பொதுவா சொல்றேன், என் மான் இங்கதான் வந்தது, ஒழுங்கா மான கொடுத்தது அப்படின்னு முருகர் கேட்ட உடனே வள்ளி சொல்றா, இந்த வழியே எந்த மானமே வரல, உங்க மானுக்கு ஏதாவது இங்கதான் வந்ததுன்னு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னு. பட்டாசு நான் பேசுறதுக்குங்களா இல்லைங்களா? பேசக்கூடாதுன்னோ 2க்கு தானேங்களா? நன்றிங்க உண்மை பேசுனதுக்கு. வேடிக்கையை பார்த்து நிறுத்திட்டோம் வைங்களேன், சும்மா வச்சு விட்டுருவாங்க இல்லைங்களா? வச்சுட்டாவது பேச மாட்டாங்கன்னு சொல்லி வச்சாலும் பேசுவேன். இப்போ வள்ளிக்கிட்ட உங்களுடைய மான் இங்கதான் இருக்குதுன்னு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறாரு. அங்க பார், கால் தாரை இருக்குது பார் அப்படின்னு சொல்றாரு. வள்ளிக்கிட்ட முருகர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே வள்ளி அந்த காத்தாரையை பார்த்துட்டு, உங்களுடைய மானுக்கு எத்தனை கால்களோ அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றார், எல்லோரும் தேடும் மான் 4 கால் உள்ள மான், நான் தேடி வந்த மான் 2 காலே உள்ள மான். 2 கால் உள்ள மானை நான் இதுவரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. வேடனே, நீங்கள் மானை தேடித்தான் வந்தீர்களா அப்படின்னு வள்ளி கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், என்னுடைய மான் இங்கதான் இருக்குது, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு கேட்ட உடனே, இங்கதான் மான் இல்லையா? இருக்குதா? இல்ல. சரி, இப்ப மான் இல்லைன்னு உடனே அவர் சொல்றாரு. வள்ளி கேட்கிறா, உங்களுடைய மானுக்கு வேற ஏதாவது விசேஷமான அடையாளம் இருக்கா? அப்படி ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க, என்னுடைய சேடி பெண்களை விட்டு தேடி கண்டுபிடிச்சு தர சொல்றேன் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றார், என்னுடைய மான் காதிலே கம்மல் போட்டிருக்கும், இடுப்பிலே தங்க ஒட்டியானம் இருக்கும், கழுத்திலே தங்க சங்கிலி போட்டிருக்கும், கையிலே கவன் இருக்கும், ஆலோலம் என்று பாட்டு செய்யும் நாரதரை தூதுவிட்ட மான், நம்பிராஜன் குரக்குளத்தில் கண்டெடுத்த மான். இப்படி மான்னு எந்த மான சொல்றாருங்க? இந்த அடையாளம் எல்லாம் எந்த மானுடையது? எந்த மானுங்க? அப்படிப்பட்ட வள்ளிமானுடைய அடையாளங்கள் இதெல்லாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கடைக்கண் பார்வை போதும் இல்லைங்களா? உண்டுமா இல்லைங்களா? ஜென்ஸ் கிட்ட கேட்க கூடாது, பிள்ளைங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு உண்டுமா இல்லைங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒருத்தர் பின்னாடி இருந்து பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியுமா? மண்டை மட்டும் ஆட்டுங்க. இல்லைன்னா ஆட்டுற வரைக்கும் விட மாட்டேன். உண்மைதாங்க. நம்ம ஏதாவது பின்னாடி இருந்து பாக்குறாங்க, அங்க பார்த்து என்னையே பாக்குற மாதிரி இருக்குது, உண்மையா இல்லையா பார்த்து சொல்லு. இது எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு அதான் பாக்குறேன், நீங்க நிக்கிறேன் அப்படியே குறுகுறுன்னு பாக்குறேன், நீங்க என்னை பாத்துருவீங்க.